ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா வெளியே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், அதே சமயம் உள்ள ரொம்ப ஜூஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்வீட்டை ஒரு வாரம் போல் நம்ம ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு வச்சு கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். வாங்க இந்த சுவையான டேஸ்டியான கிறிஸ்பியான ஜூஸியான ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1/2 கப் அளவுக்கு வறுக்காத ரவை தாங்க இன்னைக்கு சேர்த்திருக்கேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில், குடும்பமான அளவு நீங்க ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாவே சேர்த்துக்கோங்க, 1/4 கப் அளவுக்கு தயிர். தயிர் ரொம்ப கெட்டியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடாப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த அளவுக்கு சேர்த்துட்டா போதுங்க. இப்ப சேர்த்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே ஒன்று சேர முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுல இன்னைக்கு ரவை கோதுமை மாவு சேர்த்திருக்கோம், அதுவும் எண்ணெயும் தயிரும் விட்டு சேர்த்ததுனால ஃபர்ஸ்ட் இது முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுல இருக்கிற தயிரும் எண்ணெயும் இந்த கோதுமையும் ரவாயும் முதல்ல நல்லா அப்சர்வ் பண்ணட்டும். முழுமையா அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா இது ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருங்க. பாருங்க, இப்ப இதுக்கப்புறமா நான் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இது நார்மலா நம்ம குடிக்கிற தண்ணி தான், சுடுதண்ணிலாம் கிடையாதுங்க. இந்த தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஈவனா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல இன்னைக்கு ரவா இருக்கிறதுனால தண்ணி இழுக்கும் தாங்க, ஏன்னா ரவா ஊற ஊற தண்ணி இழுக்கும். ஸோ மாவுல நிறைய தண்ணியை எடுத்தோடனே விட்டுறாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைனா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, இப்போ இந்த கன்சிஸ்டன்சில மாவு இருக்குங்க. இது அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊறட்டும். அடுத்ததா கேஸ் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். இதுல 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்திருக்கேன், 1 கப் அளவுக்கு தண்ணி. 3/4 கப் சுகர், 1 கப் தண்ணி போதுமானதா இருக்கும். இப்ப இது கூட எல்லோ ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன். நான் வீடியோக்காக சேர்க்கிறேங்க, எனக்குமே ஃபுட் கலர் சேர்க்கறது விருப்பம் கிடையாதுதான். நீங்க அதை தாராளமா ஸ்கிப் பண்றதா இருந்தாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்ப இது நல்லா கரைஞ்சி ஒத்த கம்பி பதம் வர அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கோங்க. நம்ம குலாப் ஜாமுன்கெல்லாம் செய்யற மாதிரி பிசு பிசுப்பு லைட்டா வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடாதீங்க. கரெக்டா இந்த மாதிரி நல்ல குழகுழன்னு கரெக்டா 1 ஸ்டிங் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இந்த சுகர் சிரப்பை வேற ஒரு பவுலுக்கு மாத்திருங்க. சூடா இருக்கிற கடாயிலேயே வச்சிருந்தீங்கன்னா சுகர் சிரப் சீக்கிரமா கட்டி பிடிச்சிரும். இப்ப நம்ம ஊற வச்சிருந்த மாவை பார்க்கலாங்க. மாவு பாருங்க, இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே மறுபடியும் அப்சர்வ் பண்ணிட்டு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ரவை நல்லாவே ஊறி வந்துருச்சுங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல 1 கப் தண்ணி, அதுல இருந்தே மறுபடியும் கொஞ்சம் இதுல தண்ணி சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா மறுபடியும் ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட்டை இன்னைக்கு நம்ம எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி தாங்க செய்ய போறோம். ஸோ நீங்க ஜாஸ்தியா தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமா ஸ்வீட் பொரிக்கும் போது நிறைய எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த போல மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ற கன்சிஸ்டன்சில தான் இந்த ஸ்வீட்டோட சுவையும் இருக்கு. பாருங்க, நான் இப்ப இந்த கன்சிஸ்டன்சிக்கு பர்ஃபெக்டா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க அதிகமா தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா மறுபடியும் கோதுமை மாவு ரவா கலக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ கரெக்டா இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இந்த அளவுக்கு தண்ணி எனக்கு மீதமாயிடுச்சு, இது எனக்கு தேவையில்லை. மாவு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சில ரெடி ஆயிடுச்சு. இது எடுத்து ஒரு ஓரமா வச்சுக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் இருந்தா எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம கேக் செய்யும் போதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு இந்த பைப்பிங் பேக் வச்சிருப்போம் இல்லையா, இந்த பைப்பிங் பேக்ல இது போல ஸ்டார் நாசில் இருந்தா போட்டுக்கோங்க. இந்த பேக் அப்படியே ரிவர்ஸ்ல பரட்டி விட்டு இந்த டம்ளருக்குள்ள வச்சிடலாம். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை இந்த டம்ளருக்குள்ள ஒரு கரண்டி எடுத்து மொண்டு உள்ள விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும் போது மாவை ஃபில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்காக தாங்க. பாருங்க,
இப்போ வந்து இந்த பைப்பிங் பேக்ல நம்ம இந்த மாவை ஃபில் பண்ணிட்டோம். இது ஒரு மெத்தடு. என்கிட்ட பைப்பிங் பேக் இல்லை சிஸ்டர் அப்படின்னாலுமே நோ ப்ராப்ளம். நம்ம மளிகை பொருட்கள்லாம் வாங்கும் போது இந்த மாதிரி மைதா ரவை கவர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த கவரை நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி எட்ஜில் சின்னதாக கார்னரில் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இந்த பேக்கை ரிவர்ஸில் அப்படியே பரட்டி கொடுத்துருங்க. உங்ககிட்ட பைப்பிங் பேக் இல்லை ஆனால் நாசில் மட்டும் இருக்குதுன்னா இந்த கவருக்குள்ள இந்த நாசிலை இது மாதிரி போட்டு விட்டுருங்க. என்கிட்ட பைப்பிங் பேக்கும் இல்லை சிஸ்டர், நாசிலும் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, இந்த கவர்ல இருக்கிற ஹோலே போதுமானதா இருக்குங்க. இப்ப இந்த கவருக்குள்ள மாவை ஸ்டஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி டைட்டா பிடிச்சிட்டு அழுத்தி பார்த்தோம்னா இது பாருங்க, இந்த மாதிரி மாவு அழகான ஷேப்புக்கு வெளியில வர ஆரம்பிச்சிருங்க. நான் இன்னைக்கு இந்த கவர்ல போட்ட மாவையே ஹீட் பண்ண ஆயில போட்டு காட்டுறேன் பாருங்க. ஆயில நல்ல மிதமான சூடுல கொதிக்க வச்சுட்டு இந்த கவரை நல்லா டைட்டா பிடிச்சிட்டு இந்த மாதிரி முறுக்கு பெய்கிற மாதிரி சுத்தி சுத்தி அப்படியே விடுங்க. பாருங்க, இந்த மாதிரி அழகான ரவுண்ட் ஷேப்புக்கு அழகாக கிடைச்சிரும். இப்போ என்ன பண்ணலாம், இதை நல்லா பெரட்டி விட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிருவோம். ரெண்டு சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இன்னைக்கு கோதுமை மாவு இது கூடவே ரவையும் சேர்த்துருக்கிறதுனால பொரிச்சு எடுத்தோம்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க. ஸோ கேஸோட ஃப்ளேமை நல்ல மிதமான தீயாக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டு நல்ல ஒரு சூப்பரான கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர அளவுக்கு இந்த மாதிரி பொரிச்சு வெளியில் எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே எல்லா மாவையுமே எண்ணெயில் இந்த ஷேப்புக்கு போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. பொரிச்ச இந்த எல்லா பீசஸையுமே நம்ம பவுலில் இருக்கிற இந்த சுகர் சிரப் நல்ல வெதவெதப்பான சூடில் இருக்கும் போதே பொரிச்ச இதையுமே நல்லா சுட இதில் போட்டுருங்க. நம்ம பொரிச்ச பீஸுமே சூடாக இருக்கணும், இந்த சுகர் சிரப்புமே வெதுவெதுப்பான சூடாக இருக்கணும். போட்டுட்டு இதை இன்னைக்கு ஊற வைக்கிறதுக்கெல்லாம் தேவையே கிடையாதுங்க. சர்க்கரை பாகில் போட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா ஈவனா இந்த சுகர் சிரப் நல்லா எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி இப்படி பெரட்டி டிப் பண்ணிட்டு ஒரு பீசஸையும் இந்த சுகர் சிரப்பை வடிச்சிட்டு எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்க எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிட்டு சுகர் சிரப்ல டிப் பண்ணி வேற ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்ப பாக்கி மீதமா இருக்கிற சுகர் சிரப்பை இந்த ஸ்வீட் மேல இந்த மாதிரி ஊத்தி விட்டுறலாம். இந்த ஸ்வீட்ல இன்னைக்கு தயிர் சுகர் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம ஜிலேபிலாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, இனிப்பு புளிப்பு கலந்த சுவையில அந்த மாதிரி டேஸ்ட்ல இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு வெளியில ரொம்ப கிறிஸ்பியா உள்ள ஜூஸியா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. அப்படியே இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்க இதுவரைக்கும் சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்ப உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.